கிறிஸ்துவுக்கு பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, என் மகளே, என் மகனே, உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சின்ன வேத தியானம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பார இடங்காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. நோவாவின் நாட்களில் பேழைக்குள் இருந்த நோவா தான் இந்த பூமியில் இறங்குவதற்கு சரியான வேலை வந்துவிட்டதா என்பதை அறிந்து கொள்ளும்படி புறாவை வெளியே அனுப்பினான். அந்த புறா ஜலம் மிகுந்த அந்த தேசத்தில் பறந்தது. ஆனால் அது இளைப்பாறுதலுக்கு சற்று கூட கால் வைக்க இடமில்லாதபடினால் திரும்ப தத்தளிப்போடு பேழைக்குள் திரும்ப வந்தது. தத்தளிப்போடு தடுமாற்றத்தோடு உயிரை காத்து கொள்ளும்படியாக பேழை நோக்கி வந்த புறாவை நோவா தன் கையை நீட்டி பிடித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என் சகோதரனே, என் சகோதரியே, அருமையான என் மகனே, என் மகளே, தேவ சமூகத்திலிருந்து தேவ மனிதனாய் உங்களை நோக்கி பேசுகிறேன். பாவம் நிறைந்த இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி தேவ சமூகம்தான். இந்த புறா வெளியே போன புறா அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது. அந்த ஜலம் நிறைந்த அந்த பூமியில் நிறைய மிருகங்கள், மனிதர்களுடைய பிணங்கள் மிதந்து வந்தது. எதிலுமே அது அமர்ந்து தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் தான் விட்டு வந்த அந்த பேழையை நோக்கி தத்தளிப்போடு புறப்பட்டது. பேழையை நோக்கி வந்த அந்த புறாவை நோவா தன் கரத்தை நோக்கி நீட்டி பிடித்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் பாவமில்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் என் தம்பி, என் தங்கச்சி, என் மகனே, மகளே, இயேசுவை நோக்கி ஓடிவா. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபையை நோக்கி ஓடிவா. அவர் உன்னை காக்கும்படி, உன்னை அலங்கரிக்கும்படி தன் கையை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். உன்னை காத்து கொள்ள ஆவலாய் இருக்கிறார். உன்னை காத்து கொள்ள ஆசையோடு ஓடிவா. கர்த்தர் உன்னை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு உன்னை பலப்படுத்துவார். உனக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல் தருவார். உன்னை ஆற்றுவார். God bless you.